இருக்கும்போது இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் தான் அங்கெல்லாம் இருந்து அங்கே இருக்க பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த கோவிலெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் வயசு இந்த நாலேஜ் இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அன்னைக்கே நம்ம ஜாதகத்தில் தான் முடக்கு தோஷம் இருந்தால் அந்த கோயிலுக்கு போய் நிவர்த்தி ஆகிருக்கும். குழந்தையில தெரியாது. நம்ம 13 வயசுல ஜோசியத்துக்கு வந்தோம். அந்த 13 வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கோ அதானே இருக்குங்க. அப்ப அன்னைக்கு பாதம் பட்டது நாம் அன்னைக்கே நல்லா இருந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம அண்ணார் என்னுடைய கூட பிறந்த ரத்தம். அவர் அங்கதான் இருக்காருங்க, மதுரையில தான் இருக்காரு. நாகமலை புதுக்கோட்டைங்கிற ஊர்ல பாரம்பரியமா அங்கேயே போய் வாழ்றாரு. அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை அமைச்சு வாழ்றாரு. அவரை நோக்கி போகும்போதுதான் எனக்கு இந்த கோவிலே கண்டுபிடிச்சோம். இன்மையிலும் நன்மை தருவார். இது 30 வருஷம் ஆச்சு. அப்ப என்னுடைய வயசு இன்னைக்கு 44 ஆச்சுங்க. 31 வருஷம் ஆகுது. அப்போ இந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலை பத்தி தெரியாது. பொதுவா சாமி கும்பிட்டு போயிருவாங்க. அந்த கோவில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் இன்னைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணா சிவனும் பார்வதியும் 2 பேரும் சிவலிங்கத்துக்கே பூஜை பண்றாங்க. ஒரே கருவறைக்குள்ள. யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா சிவனும் பார்வதியும் தனித்தனியா வச்சிருப்பாங்க. எல்லா கோயிலும் பார்த்திருக்கீங்க. அம்பாள் சன்னதிக்கு போய் கும்பிட்டு போங்கன்னு ஐயர் சொல்லுவாரு. சிவாலயம் இங்க இருக்குது போங்க. அந்த கோவில்ல மட்டும் நீங்க போனீங்கன்னா சிவலிங்கமே ஆவுடை அப்படி திரும்பி இருக்குங்க. அப்படியா? எதுக்கு திரும்பி இருக்குதுன்னு நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அவருக்கு பூஜை நடக்குதுங்க. மேல சிவன் பார்வதி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றாங்க. அப்ப பார்வதியும் சிவனும் லிங்க பூஜை பண்ணித்தான் முதல் பார்வதி சிவன் பட்டம் வாங்கியிருக்காங்க. அது லிங்கம் சிவனோட பொருள், சொத்து இல்லைங்க. ஒரு காலத்துல சிவலிங்கத்துக்கு அவங்க பூஜை பண்ணது அங்கதான் பண்ணியிருக்காங்க. அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 700 வருஷத்துக்கு மூத்ததுங்க. அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அந்த மீனாட்சி அம்மன் கோவிலை விட இது பழமை வாய்ந்த கோயிலுங்க. 700 வருஷத்துக்கு முன்புன்னு வருது. பூலோக கைலாசம்னு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலை கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கோவிலுக்கு ஆதி காலத்துல அரசர்கள் காலத்திலேயே இன்டர்நெட் உலகம் பிறந்த போது பூலோக கைலாசம்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சர்ச் பண்ணாலும் அது அப்படித்தான் வரும். பூலோக கைலாசம்னா இந்த பூலோகம் புண்ணிய பூமி. ஒரு முறை வாழ்க்கையில இந்த கோவிலுக்கு நீங்க வந்துட்டு போனா 7 ஜென்ம பாவம் நீக்குமா. எப்பேற்பட்ட கர்மா இருந்தாலும் உடைஞ்சிடும். 7 ஜென்ம பாவம். 7 ஜென்ம பாவம்னா என்னன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் அதைத்தானே இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கவலையே வேண்டாம். போன ஜென்மத்தினுடைய கர்மாவும் இந்த ஜென்மத்துல நம்ம பிறவி வாங்கி வந்த கர்மாவும் ரெண்டும் சேர்த்து அந்த தீக்கக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். ஐயா, அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ ஒரு ஜாதகக்காரவங்க இந்த குறிப்பிட்ட ஜாதகக்காரவங்க இந்த கோவிலுக்கு தான் போகணும், இந்த லக்னக்காரவங்க இந்த கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்கு எல்லா ஜாதகக்காரங்களுமே போகலாமா? அது நல்ல கேள்விங்க. இப்ப எல்லா ஜாதகக்காரும் போலாமாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப லக்னம் முடக்கு தோஷமா இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த முடக்கு தோஷத்துக்கு இன்மை நன்மை தருவார் கோவிலுக்கு வாழ்க்கையில ஒரு முறை போகணும்னு சொன்னேன். ஆனால் அவங்களுடைய ஒரு தலைமுறைங்கிறதே ஒரு 16 பெத்து பெருவாழ்வாள்னு சொல்லி அந்த காலத்தில் நிறைய பேர் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் எல்லாரும் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தருக்கு லக்கணத்தில் மாந்தி லக்கணத்தில் முடக்கிருக்கும் இல்லைங்களா, லக்கணம் முடங்கியிருக்கும். அப்போ 7 ஜென்மம் பாவம் நீக்கும்ங்கிற ஒரு கோவில் வந்துட்டாலே கண்டிப்பா வாழ்க்கையில இப்ப நம்ம காசி போகணும்னா பெரிய பிரயாணம். ஆனா 7 ஜென்ம பாவங்கிறது போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணணுங்கிறது யாருக்கு தெரியாது. காசிக்குமே எல்லாருமே போலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கும் எல்லாருமே போலாம். ஆமா, என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு லக்கணம் முடக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு வரட்டுங்க. அவங்களோட பலன் வேலை செய்யும். அவங்கள இந்த விலங்க அவுத்து விட்ட மாதிரிங்க. அவங்க ஒரு சிறையில் அடைச்ச மாதிரி தான் இந்த லக்கணம் முடக்கு. அவங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த தோஷம் உடையுது. உள்ள கால் எடுத்து எண்டரில் வச்சா கொஞ்சம் 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய அந்த மனமாற்றம் தானா மாறும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் யூகிச்சு தான் அந்த காலத்துல கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சே ஒரு 5000 வருஷம் சொல்றாங்க, 3000 வருஷம் சொல்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி எல்லாம் அது என்ன குறிப்புகள் நமக்கு இன்னும் தெரியல. ஓலைச்சுவடி அதுல இருக்கிற ஓலைச்சுவடிகளே பாதி காணாங்க. எடுத்து செக் பண்ண அதுல பாதி காணாம். அந்த லென்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கண்டுபிடிங்கன்னு கிடைக்கும் போது இவ்வளவுதான் கிடைக்குதுங்க. அப்போ அந்த பூலோக கைலாசம்னு சொல்லும்போது நம்ம ஊருக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கே கிடைச்சது பூலோக கைலாசம்னா யாரெல்லாம் காசி போக முடியலன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே காசி போகலாம். அந்த காசி போறதுக்கு சமம்ங்கன்னு புரியுது. யாரெல்லாம் காசி போகணுமோ அவங்க நினைச்சிட்டு இருந்தவங்க காசி போக முடியலன்னா
இந்த பூலோக கைலாச கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார். சரி. அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூதாதிகள் எல்லாம் போன ஜென்மத்துல ஏதோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் நம்மளுக்கு கர்மா வந்துச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா. அவங்களுக்கு அங்க ஒரு பரிகாரம் ஒண்ணு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியான ஒரு பரிகாரம். ஆதி காலத்திலேயே இந்த வேலை செஞ்சிருக்காங்க. நம்ம ஆதிகால பரிகாரங்கிறத நம்ம பிராண்டா கொடுத்துருக்கோம். சரி. அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய ராஜ கோபுரத்து மேல நீங்க போய் தேவஸ்தானத்துல போய் எனக்கு மோட்ச விளக்கு தீபம் ஏத்தனுங்கன்னு சொன்னா, தேவஸ்தான கோயில்ல போய் ஒரு மண் விளக்கு வாங்கி அவங்களே ஒரு 1/2 லிட்டர் நெய்யை ஊற்றி திரிய போட்டு தீ பொருத்தி உங்களை தொட்டு கும்பிட சொல்லி, நீங்கள் மனசார மூதாதிகள் எல்லாரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்கிருந்து மாண்டு போனவங்க அத்தனை பேர் பாதியில் நின்னாலோ மோட்சம் அடையாமல் நின்னாலோ நான் எல்லாத்துக்கும் என்னுடைய வம்சத்துக்கே சந்ததிக்கே நான் மோட்ச தெய்வம் ஏத்துறேன்னு சொல்லி வீட்டில் பெரியவங்களை யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போகணும். இதில் மகன் இருந்து அப்பா இல்லாமல் ஏற்றக்கூடாது, அப்பா இருந்தால் ஏற்றக்கூடாதுங்கிற கான்செப்ட் எல்லாம் இல்லைங்க. மோட்ச தீபங்கிறது பொதுவாக வந்து முன்னோர்களுக்கு கொடுக்கறது. இதை வந்து ஆண்கள் வந்து யாரு வேணாலும் விளக்கு பற்ற வைக்கலாம். சரி. அதை வந்து மோட்ச விளக்குங்கிறது ஒன்று. சரி. பெண்கள் வந்து மோட்ச விளக்கு ஏற்றுறது இல்லை. இருந்தாலும் பெரியவங்க யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் மோட்ச தெய்வ விளக்கு இன்மை நன்மை தருவார் கோயிலில் விளக்கு வச்சிங்கன்னா அங்கே ஒரு ஏணி ஒன்று இருக்குதுங்க. சரி. அது மேலே அந்த சாமி அந்த கோவில் இருக்கக்கூடியவங்க அர்ச்சனை பண்ணக்கூடியவங்க அது மேலே அந்த விளக்கை எடுத்துகிட்டு போய் ராஜகோபுரத்தை மேலே கொண்டு போய் நம்ம கண்ணு முன்னாடியே வைக்கிறாங்க. அப்படியா? ஆமாம். அது ரொம்ப அதிசயங்க. அந்த விளக்கை நீங்கள் கீழே நின்று முன்னோர்களாக நினச்சி நீங்கள் வணங்கலாம். இந்த பரிகாரம் நம்ம மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்மையிலும் நன்மை தேவர் கோயிலில் காலங்காலமாக நடக்குது. ஓ. ஏன்னா மக்களுக்கு இது கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா, பெரிய பரிகாரம் பண்ணி என்னால் காசு கொடுக்க முடியாதுங்கன்னா ஒரு விளக்கேற்றுற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தால் போதுமில்ல, முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம் இல்லைங்களா? ஏன்னா இனி போகிற காலகட்டங்களில் எல்லாத்துக்கிட்டையுமே பைசா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு வசதி படைச்ச மனுஷங்கிட்ட 2 பணம் இருக்கலாம். ஆனால் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு விளக்கு போடுறதுக்கும் கூட காசு இல்லாத குடும்பமெல்லாம் இன்னும் இருக்காங்க. நாம ஜாதகம் பார்த்துட்டு அவங்களுக்கே பஸ்ஸு காசு கொடுத்த காலமெல்லாம் இருக்குன்னா அப்போ அவங்கெல்லாம் எப்படி பரிகாரம் பண்ணுவாங்க? அப்போ அந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதுக்கெல்லாம் சேர்த்தி தான் கடவுளுக்கு விளக்கேற்றுனா கடந்து வந்த பாதை தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காகத்தான் அந்த மோட்ச விளக்கு தெய்வத்தை தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு கோயிலில் தான் மிகப்பெரிய ஒரு மோட்ச தெய்வ விளக்கு ஏற்றுறாங்க. அந்த காலத்தில் யாராவது இறந்து போனாங்கன்னா மோட்சம் அடைஞ்சிட்டாங்களான்னு பார்க்கறக்காக இங்கே பூஜை வீட்டில் வந்து அந்த கருப்பு கருமந்திரமெல்லாம் செஞ்சு அதை பூஜை பண்ணி மோட்சத்துக்கு அனுப்புவாங்க. அதுக்கும் கூட செய்ய முடியாததுக்கு அந்த கோவிலை வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. அந்த கோவிலில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடிசாம்பலாகி போவார்னு சொல்லுவாங்க. என்னங்கம்மா? புரியுது. முடிசூடிய மன்னனும் இறுதியில் பிடிசாம்பலாகி போவார். அப்போ முடிசூடிய மன்னனும் முடிவில் பிடிசாம்பலாகி போவாங்கிறது அந்த கோவில். என்னன்னா அந்த ஊரில் போய் நீங்கள் ஒரு அரச சபையை எடுத்துட்டாலோ ஒரு கவுன்சிலரோ ஒரு பெரிய எம்பியோ எம்எல்ஏவோ பெரிய பதவிகள் இப்போ இன்னைக்கு தான் இந்த மாதிரி, அன்னைக்கெல்லாம் வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பதவியில் இருக்கிறவங்க யாராவது ஏற்றுட்டு வந்தாங்கன்னா அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் வந்து நான் இந்த இடத்துல அரசால போகிறேன், இந்த மதுரையை நான் ஆள போகிறேன்னு சொல்லி அந்த சிவன் கோயிலில் போய் சொல்லிட்டு வந்தால் தான் முதல்ல இவரே அந்த ஊரில் இருக்க முடியுங்களா? இல்லைன்னா அந்த சாமி வந்து என்னை விட நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி அதுக்கு உட்பட்ட தண்டனை கொடுத்துருன்னு சொல்லி அன்னைக்கே யார் முடிசூடுறதா இருந்தாலும் அந்த கோவிலில் தான் மதுரையை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் முடிசூடியிருக்காங்க அந்த கோவிலில். அதோடைய அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரி எடுத்து கேட்டால் யாராக இருந்தால் தலைக்கு கட்டுறது, இந்த கிரிகிடம் கட்டுறது எல்லாமே சாமி கிட்ட கொண்டு போய் அந்த கிரிகிடம் மாலை மரியாதை எல்லாம் கொண்டு போய் கருவறையில் வச்சு அங்கே ஒரு தீபாரதனை காமிச்சு அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து இவருக்கு முடிசூடி வைக்கிறாங்க. இது மற்ற இடத்துல எல்லாம் இதை யோசிக்க மாட்டாங்க. அப்போ நான் தான் உனக்கு கொடுக்குறேன், நீ ஆளு அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்போது அங்கே மோட்ச விளக்கு தெய்வம் ஏற்றுறதுக்கோ இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் முன்னோர்கள் சாபத்தை நிவர்த்தி ஆக்குது. அதே போல் முடிசூடுறது, நம்மளுக்கு ஒரு பதவி பட்டம் பேரு புகழ் வந்தால் பதவிகள் நிலையாக இருக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பதவி நிலைச்சிருக்கும். இதுக்கு அந்த கோவில் தான் வருதுங்க. லக்கணம் முடக்கு தோஷம் ஆச்சுன்னால் அந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் போயிட்டு வந்தால் அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகுது. கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருந்தா இன்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்குள்ள ஒரே கருவறைக்குள்ள புருஷனும் பொண்டாட்டியா கணவன் மனைவியா சிவன் பார்வதி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இந்த கோவில் இத்தனை வைப்ரேஷனும் அந்த ஒரு கோவிலே இருக்குது கிடைக்குது.
இது நீங்கள் போனோன்னே வழிபாடு பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி வந்து மூலஸ்தானமும் ஒரு 3 முறை அந்த கோயில் பிரகாரம் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே கடவுளை கொடிக்கம்பத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு தொட்டு நீங்கள் வணங்கிட்டு, ஆண்டவனே உங்கள் மண்ணுக்கு நான் வந்துட்டேன், சரி, நான் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறேங்க, சரி, ஒரு வார்த்தை சொல்லி விளக்கு முதல்ல ஏற்றிக்கலாம். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் நான் என்னுடைய தாய் கர்ப்பத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு நான் ஜனனமான நேரத்தில் கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு நீங்கள் விளக்கு போடுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா தோஷமும் நிவர்த்தியாகும் இப்படின்னு சொல்லி அந்த சாமி கோயிலை 3 முறை சுற்றி கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தவே கொண்டு போய் அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு பிரசாதத்தோடு நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடிக்கம்பத்துக்கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து உங்களோட மனசில் இருக்கிற எல்லா பிரார்த்தனையும் நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி என் ஜாதகத்தில் 12 கட்டம் சுத்தம் பண்ணி கொடுன்னு சொல்லி சாமி கும்பிட்டு அந்த பூமாதேவி தொட்டு கும்பிட்டுட்டு வெளியில் ஒரு தர்ம தானம் பண்ணிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அன்னையிலிருந்து உங்கள் ஜாதகத்தில் கூடிய சகல தோஷம் நிவர்த்திங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க சொல்றதை கேட்கும் போதே அவ்வளோ நம்பிக்கை வருது இல்ல? நம்பிக்கை வருதுங்க எல்லாருக்குமே. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் திறமை இருக்கு, என்னால முன்னுக்கு வர முடியல, முடங்கி போன மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது அதெல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்கும் போதே ரொம்ப ஒரு நம்பிக்கை. இது ரொம்ப காலமா மனிதர் கையிலேயே எல்லா சக்தியும் கொடுத்து வைக்கலைங்க. நம்ம ஜோதிடர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நவகிரகத்தினுடைய தூதர்கள் தான். அங்கே சூரியன் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு இங்கே நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்து இன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதினா 1 டிகிரி சூரியனுக்கு நம்ம சொல்கிறோம், ஆனால் நகருது அவர் தான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் 2வது டிகிரிக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சிஸ்டத்தில் காமிக்கிறாரு. நாம் எடுத்து இன்னொருத்தருக்கு தூது சொல்கிறோம். அப்போ நவகிரகத்தினுடைய தூதர்கள் தான் நம்ம. எதுவுமே மாற்ற முடியாதுங்க. பாதையை மட்டும் சரியான பாதையை ஜோசியர் காமிக்கலாம். பிறக்கும்போது பேட்டர்ன் என்னவோ அது அப்படியே இருக்குங்க. யாருக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை யோகம் வேலை செய்யறதுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள 4000 கோயில் என் கையில் இருக்கு. ஆனா அதுல ஃபில்டர் பண்ணுனதை இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். அந்த கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள போகும்போது இது சிவாலயத்துக்கு பேர் என்னன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஏன் அடிக்கடி வார்த்தை இன்மையிலும் நன்மை தர சொல்றேன்னா அந்த இன்மையிலும் நன்மை தர டைட்டிலே அதாங்க. அந்த கோவிலோட டைட்டிலே இன்மையிலும். அப்ப அந்த காலத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் வச்சு கொடுக்குறாங்க. அதே போல சாமிக்கு பேர் வச்சுக்கிறாங்கல்ல, ஏன்னா அதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க சார். அந்த நிஜத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, அதனால அதை அப்படியே பேர் அனுபவிச்சிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு பேர் வச்சு அந்த நன்மை தருவாருங்கிறத பேர் வைக்கணும்னா எல்லா கோவிலிலுமே நன்மை தருன்னு பேர் வைக்கலைங்க. நீங்க கோவிலுக்கு போனா உங்க பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு புண்ணியங்களை வாங்கிட்டு வரலான்னு வரும். இது பேரே இன்மையிலும் நன்மை தருவார். அந்த என்ட்ரன்ஸ்லயே நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே அது அந்த படிக்கட்டிலே காமி. அந்த கோவிலுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் மாதிரி ஸ்டெப்பா கீழே போய் பாதாள லிங்கம் மாதிரி தான் இருக்குங்க. அப்படியா? புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்க மேட்டுக்கு வருவீங்க. திருச்செந்தூரும் அதே மாதிரி தாங்க. நம்ம கர்மாலேருந்து இறங்கி புண்ணியத்தை வாங்கிட்டு நம்ம கால் பாதம் ஃபுல்லா நம்ம கீழே போயிட்டாலே அந்த கோவிலுடைய அந்த வாஸ்து அமைப்பு அப்படித்தான் பண்ணி வச்சிருக்காங்க. அம்பாள் தத்ரூபமா இருக்குங்க. அம்பாள் தத்ரூபமா இருக்கும். சிவன் பார்வதி உள்ளுக்குள்ள வில்வ அர்ச்சனை பண்றாங்க. அந்த வில்வ இலையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மஞ்சள் துணியில கட்டி வச்சுட்டாலே நம்மளோட ஜாதகம் நிவர்த்தியாகும். இன்னும் சொல்ல போனால் அந்த வில்வ இலை வாங்கி இந்த முடக்கு தோஷம் நம்ம ஜாதகத்தை பார்த்தா நிவர்த்தி ஆச்சுன்னாங்க. அதையும் கூட வில்வ இலை நம்ம ஜாதகத்தில் வச்சு மூடிங்கன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அவரோட பிரசாதம் அது. எப்படிங்க அந்த காலத்தை மயில குட்டி போடுனாங்க, அது மாதிரி கொஞ்சம் விலையும் கூட வாங்கி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் கொஞ்சம் மஞ்சள் துணியில கட்டி வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் பண்ணி இந்த கர்மாவை எல்லாம் சுத்தப்படுத்தியாச்சுன்னா இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த லக்ன முடக்கு தோஷம் ஒருத்தருக்கு வராது. சிறப்பு. இவங்க போய் செஞ்சுட்டு வந்தாலே போதும். முடக்கு தோஷம் அப்படின்னு இருக்கு. இந்த முடங்கி போனாங்க அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, முடக்கு தோஷம்னு ஒண்ணு இருக்கு. அது எதனால அப்படின்னு சொன்னீங்க. முடக்கு தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி, என்ன பரிகாரம், மதுரையில இருக்கக்கூடிய இம்மையிலும் நன்மை தருவார் கோவில், அதை எப்படி வழிபாடு பண்ணணும்ன்ற முறைகளையும் உங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கங்கம்மா.